மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 8 அணிகளை கொண்ட ஆசிய தொடர் இப்பொழுது துபாயில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஆசிய கிண்ணத்துக்கான 2வது போட்டி இன்றைய தினத்தில் பலம் வாய்ந்த இந்தியா மற்றும் வளர்ந்து வரும் UAE ஆகிய இரு அணிகளின் போட்டி துபாயில் ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ஞான சுற்றி வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி தமது அணியை முதலாவதாக களத்தரப்பை தேர்வு செய்திருந்தார்கள். இந்திய அணியின் அணித்தலைவராக சூரியகுமார் யாதவ் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப அதிரடி வீரரான அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஆடுகளம் நுழைந்திருந்தார்கள். 3ஆம் இலக்க வீரராக சூரியகுமார் யாதவ், 4ஆம் இலக்க வீரராக சகலத்துறை ஆட்டக்காரர் திலக் வர்மா மற்றும் 5ஆம் இலக்க வீரராக ஹார்திக் பாண்டியா ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக செயற்படக்கூடியவர். அக்ஷர் பட்டேல் துலப்பந்து சகலத்துறை ஆட்டக்காரராக அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி, தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் இந்த அணியில் இடம் பிடித்திருப்பது ஒரு சிறப்பான விடயமாக மாறியிருக்கிறது. ஆகவே ஜஸ்பிரீத் பும்ரா மிக நீண்ட நாட்களின் பின்னதாக இப்பொழுது இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கிறார். 20-20 போட்டித் தொடரில்லை. ஒரு பலம் வாய்ந்த இந்திய அணிக்கு முன்னால் UAE என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாமல் போட்டி ஆரம்பமாகியிருந்தது. அலிஷான் ஹரப்புல் 17 பந்துகள் அதிரடியாக 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 1 இடங்களாக அதிரடியாக 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தது குறிப்பிடத்தக்கது. முகமது வசீம் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அணி தலைவராக அவருடைய அதிகப்படியான ஓட்டம் இன்றைய போட்டியிலே மொத்தமாக 19 ஓட்டங்களை 2வது அதிகப்படியான ஓட்டம் UAE அணி சார்பிலே பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனைய 9 வீரர்களும் 10 ஓட்டத்துக்குள்ளே ஆட்டம் இழந்து தொடர்ந்து இந்திய பந்து வீச்சாளர்கள் இன்றைய தினத்தில் மடக்கி சுருட்டி போட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. UAE துடுப்பாட்ட வீரர்களை அதன் காரணமாக 13.1 பந்து வீச்சில் 57 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். UAE அணியினர் ஒரு குறைந்த ஓட்ட எண்ணிக்கையில் அதிரடியாக ஆடக்கூடிய வீரர்கள் இந்திய அணியில் இருப்பார்கள் என்பதன் காரணமாகவே இன்றைய போட்டி விரைவாக முடியும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருந்த வேளையில் குறைந்த ஓட்டத்துக்குள் ஆட்டம் இழந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. UAE ஆகவே பந்து வீச்சு பொறுத்தவரையில் குல்தீப் யாதவ் 2.1 பந்து வீச்சில் 7 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மிக நீண்ட நாட்களின் பின்னதாக இந்திய அணியிடம் பிடித்திருந்த வீரராக சிவம் தூபே சகலத்துறை ஆட்டக்காரர் 2 பந்துகள் 4 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், பும்ரா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே 58 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் இந்திய அணி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அபிஷேக் சர்மா, சுப்மன் கில்லுக்கு இடையிலான ஆரம்ப இணைப்பாட்டம் 23 பந்துகளிலே 48 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் அபிஷேக் சர்மா அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த வேளையில் 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 இடங்கள் 30 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து சுப்மன் கில் ஆட்டம் இழக்காத 9 பந்துகளில் 4 ஓட்டம் 2, 6 ஓட்டம் 1 இடங்களாக 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் 3ஆம் இலக்கத்தில் ஆடுகள் உடைந்து முதலாவது பந்திலே 6 ஓட்டம் பெற்றுக் கொடுத்து 2 பந்துகளில் மொத்தமாக 7 ஓட்டங்களோடு ஆடுகளத்தில் ஆட்டம் இழக்காத இந்த வேளை 4.3 பந்து வீச்சில் 60 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை மாத்திரம் இழந்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரை UAE அணி சார்பாக ஜுனைட் சித்திக் 1 பந்து ஓவரில் 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். அவர் மாத்திரமே விக்கெட்டை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சில் UAE அணி சார்பாக. ஆகவே 2.1 பந்து வீச்சில் 7 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய குல்தீப் யாதவ் இன்றைய போட்டி நாட்ட நாயகனாக தெரிவாயிருக்கிறார். இந்த வெற்றி மூலம் A குழுவிலே இந்திய அணி ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டியில் வெற்றி 2 புள்ளிகளோடு முதலாம் இடத்தையும், B குழுவிலே ஆப்கானிஸ்தான் அணி ஒரு போட்டியில் பங்கேற்று ஒரு போட்டியில் வெற்றி 2 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கின்றன. ஆகவே அடுத்தடுத்த போட்டிகள் பற்றியதான தகவல்களை உங்களுக்கு நாளைய தினத்திலே உங்களுக்கு வழங்க இருக்கிறோமாகவே வீடு ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துள்ள இத்தாஸ் வணக்கம் சொந்தங்களே.